டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான டாபிக், அதாவது பர்சன்டேஜ் சம்ஸ் தான் இந்த முழு நேர காணொலியில் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜில் எந்தெந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றது இந்த காணொலியில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த காணொலியை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்க மறந்துடாதீங்க. முதல் சம், 500 இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 10, 20, 30, 15. முதல்ல 500 இன் 30% இருக்கா, மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை ரெண்டா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் 500 இன் 30%, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். மதிப்பில் 20% என்ன, இது செகண்ட் பார்ட். போடுவோமா? முதல்ல 500 இன் 30% கண்டுபிடிச்சோமா? ஸ்டெப் 1 கண்டுபிடிப்போமா? 500 இன் 30% எப்படி போடலாம்? இன்னுன்றது மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30% 30 டிவைடட் பை 100 போடலாம். பர்சன்டேஜ் போடும்போது 30 டிவைடட் பை 100 ஆயிடும். இந்த 2 0 போயிருமா? 5 × 30 150. அப்போ 500 இன் 30% நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 150. அடுத்த கேள்வி ஸ்டெப் 2 என்னது? மதிப்பில் 20% என்ன, இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை போடக்கூடாது, கண்டுபிடிச்ச இந்த 150. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? கண்டுபிடித்த இந்த 150 இன்டூ 20% போடுவோமா? 20 டிவைடட் பை 100 போட்டோன்னா இந்த ஒரு 0 போயிடும், இந்த ஒரு 0 போயிடும். அடுத்து வேற என்ன பண்ணலாம்? 10 ஒரு வாட்டி போகுமா? 10 2 வாட்டி போகுமா? அப்போ 15 × 20 என்னது? 30. 30 ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 30 இதனுடைய சரியான விடை. அதாவது 500 இன் 30% மதிப்பில் 20% 30. இது 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு கிலோகிராமிற்கு 5 கிராமின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 5%, 1%, 0.5%, 0.2%. இதற்கு ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிலோகிராம் இருக்கா, கிலோகிராம கிராமா மாத்திக்கோங்க. ஸ்டெப் 1 என்னது? கிலோகிராம கிராம். ஒரு கிலோ எவ்வளோ? 1000 கிராமா. அடுத்து பர்சன்டேஜ் போட ஆரம்பிச்சிருமா? 5 கிராமின் சதவீதம் என்னன்னு போட ஆரம்பிச்சிருமா? இப்போ கிராம் கிலோகிராமா 1000 இருக்கா, அப்போ 5 டிவைடட் பை இந்த கிலோகிராம கிராம மாத்தின 1000 இன்டூ சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பை 100 போட்டுருவோமா? 2 0 போயிடுச்சா? அடுத்து இது என்ன பண்ண முடியும் நம்மளால? 1 இது 2 1/2. 1/2ன்றது என்னது? டெசிமல்ல 0.5. 0.5 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 0.5% தான் இதோடைய ஆன்சர். இது 2022ஆம் ஆண்டு குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க. ஆப்ஷன்ஸ் 50%, 25%, 75%, 100%. முதல்ல கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. இங்க நடத்துற நிறைய க்ளூஸ் இருக்கு. அதாவது 20,000 25,000 அதிகரித்துள்ளதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ முதல்ல நம்ம ஸ்டெப் 1 போட்டுருவோமா? ஸ்டெப் 1 என்னது? அதிகரித்துள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ கரண்டாக அதிகரித்துள்ளது? 25,000 மைனஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது? 20,000. கண்டுபிடிச்சா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5,000 அதிகரிச்சிருக்கு. இது வேல்யூஸ் தெரிஞ்சு போச்சா? அடுத்து சதவீதத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 2 போடுவோமா? ஸ்டெப் 2 எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிகரிப்பு அமௌண்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது வேல்யூஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். 5,000 டிவைடட் பை முன்னாடி எவ்வளோ இருந்தது? முன்னால் இருந்த மக்கள் தொகை 20,000. அடுத்து இன்டூ சதவீதத்துக்கு 100 மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு 0 இங்கே ஒரு 0 2 0 போயிடும். அடுத்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போவோம், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போவோம். அடுத்து 2 ஒரு டேபிளில் போவோம், 2 25 வாட்டி போவோம். 25 கிடச்சிருக்கு. 25 ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி 25%. அதாவது அதிகரித்துள்ள சதவீதமானது 25%. இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி மாற்றி கேட்டாலும் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றி கேட்பாங்க. அப்படியே இதே மெத்தட்லேயே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளித் தேர்வில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் சதவீதம் காண்க. இந்த மாதிரி மாடல்லையும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ முதல்ல ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துருவோம். ஏபிசி என்ற வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? அவங்க பெற்ற வாக்குகள் கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்டேஜ். ஆப்ஷன்ஸ் 48%, 49%, 50%, 55% போட்டுருவோமா? ஸ்டெப் 1 முதல்ல என்ன பண்ணணும்? எல்லா வேட்பாளர்களுடைய வாக்குகளும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணுங்க. அடிஷன் 153, 245,
102 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 500 கிடைக்கும். ஆட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட், ஏன்னா என்ன கேள்வி என்னது, மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் ஸ்டெப் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பார்த்தாலே தெரியுதா எந்த ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு? 153, 245, 102ல 245. இதுதான் வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்கு. அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்கான 245 அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிவைடட் பை போடுவோமா? எது இது என்னது? 500. 500 என்னது? மொத்த வேட்பாளர்களுடைய வாக்குகள் 500 போட்டுக்கோங்க. இன்டூ பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? 100 போடுவோமா? 100 போட்டோன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். 245 5 டேபிள்ஸால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 240 போட்டுருமா? 245 5 டேபிள்ஸில் 5 4s are 20, 4 5 45, 5 9s are 45, 0 49 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ல 49%. அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதமானது 49%. மறுபடியும் சொல்றேன். ஸ்டெப் 1 எல்லா வாக்கையும் எண்ணுங்க, எண்ணி டோட்டல போடுங்க. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? எந்த வாக்கு ஜாஸ்தியா இருக்கு? 245 என்ன கேட்டிருக்காங்க? வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கின் சதவீதம். அதை டிவைடட் பை இந்த ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிச்சோம்? மொத்த வாக்குகளால் டிவைட் பண்ணுங்க. சதவீதத்துக்கு 100 மல்டிப்ளிகேஷன் கேன்சலேஷன் பண்ணுங்க. அதே ஃபார்மட், அதே எந்த மாதிரியான கேள்வி இருந்தாலும் போட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் போட்டுடலாம். ஈஸி தான். இது 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பர்சன்டேஜில் இன்னொரு முக்கியமான மாடல் ஆஃப் சம். 36 வினாடி ஒரு மணியில் எத்தனை சதவீதம் ஆகும்? ஆப்ஷன்ஸ் 6%, 1%, 10%, 36%. ஃபர்ஸ்ட் வினாடின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. முதல்ல நம்ம வந்து மணிக்கணக்கை செகண்ட்ஸாக மாற்றிடுவோமா, வினாடியாக மாற்றிடுவோமா? மாற்றுறதுக்கு முதல்ல 1 minute, ஒரு நிமிஷம்ன்றது என்னது? 60 செகண்ட். அடுத்து 60 நிமிஷம் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 60 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து செகண்ட்ஸில் பார்த்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும்? 60 × 60. 60 நிமிஷம் தானே ஒரு மணி நேரம். 60 × 60 எவ்வளோ வரும்? 6 6 36, 3600. 3600 ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட் இருக்கு? 3600 செகண்ட்ஸ் இருக்கு. முதல்ல இதுதான் ஸ்டெப் 1. அடுத்து என்ன பண்ணணும்னா 36 வினாடின்னு கேட்டிருக்காங்க, அதோடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள், கொடுத்திருக்கக்கூடிய வினாடிகள் நம்ம தான் செகண்ட்ஸாக மாற்றிட்டோம், வினாடியாக மாற்றிட்டோம் இல்லையா? முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய வினாடி டிவைடட் பை நாம் கண்டுபிடித்த ஒரு மணி நேரத்தின் வினாடி 36, அதாவது 3600, 3600 இன்டூ பர்சன்டேஜுக்கு என்ன பண்ணுவோம்? இன்டூ 100 போடுவோமா? அதே கான்செப்ட். 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 36/36 என்னது? 1. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி 1. 1% இதனுடைய ஆன்சர். அவ்வளவுதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 இன் 76% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஆப்ஷன்ஸ் 342, 352, 362, 372. முதல்ல ஸ்கொயர் ரூட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும், அடுத்து சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் போடுவோமா? கொஸ்டின் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500. இன்னுன்னு கிட்டதாலே மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். சதவீதம் போட்டால் 78 டிவைடட் பை 100. இந்த கான்செப்ட். இப்போ 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 78 × 5 போட்டு பாருங்க. 78 × 5, 5 8s are 40, 5 7s are 35, 319 வருது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 இருக்கா, இது நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க, 28 வரும். சரிங்களா? 28 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? 390 கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 390. இந்த 28 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? மைனஸ் 28. 28 கழிச்சு பாருங்க, அவ்வளோதான். 2 8 6 362. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 362 வந்திருக்கு. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி 362 எக்ஸினுடைய மதிப்பு. முதல்ல என்ன பண்ணோம்? கொஸ்டின் எடுத்து அப்படியே போடுங்க. அடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க, அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, இங்க அங்கே மாத்துங்க, எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதே கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அப்படியே கொஸ்டின் போடுங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க, கொஸ்டின் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இது குரூப் 2 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 2015ல கேட்ட பர்சன்டேஜ் கொஸ்டின். 5 ரூபாய் 80 பைசாக்களில் 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆன்சர் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு.
நம்ம ஸ்டெப் 1 போட்டுருவோமா? முதல்ல ரூபாவை பைசாவாக மாற்றிருங்க. ஒரு ரூபாய் எவ்வளோ? 100 பைசா. ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் 1 5 ரூபாய் 80 பைசா என்னென்ன ஆயிரும்? 580 பைசான்னு ஆயிரும். அடுத்து நமக்கு தெரியாத அந்த சதவீதம் தெரியாது, அதை மல்டிப்ளிகேஷன் போட்டு எக்ஸ்ன்னு போட்டுருங்க. சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம்? 100 போடுவோமா? டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 20%. 20 பைசாவுக்கு தானே பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அப்போ 20 அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். அப்போது 580 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இந்த பக்கம் போச்சுன்னா 2000 ஆயிருமா? அப்போ எக்ஸு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷன் வந்துடுமா? 2000 டிவைடட் பை 580 வந்துடும். ஒரு ஜீரோ போயிடும். 2 டேபிள்ஸில் இது 29 ஆகும், இது 100 ஆகும். 100 பை 29 போட்டு பாருங்கள். 100 29 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 29 3s are 9 3s are 27 3 2s are 6 7 8 87 இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 13 இருக்குது. அதாவது 29 3, அதாவது எந்த இடத்துல இருக்குது பாருங்கள்? 3 13 29 வந்துருச்சா? 3 13 29. ஆப்ஷன் பி இதனுடைய சரியான விடை. இப்போ இந்த பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸோட ஒரு பார்ட் 1 வீடியோ முழுநீள வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரியான கேள்விகள் கொஸ்டின்ஸ் டேட்டாஸ் மாற்றி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நல்லா திருப்பி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அடுத்த சதவீதம் சம்மந்தப்பட்ட கேள்விகளோ இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் முழுநீள லாங் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உமா அப்படின்றவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட மேக்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.